அன்பர்களே, நண்பர்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். 2025 மே மாதம் நடைபெறப் போகின்ற இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசிக்கு லக்னத்தில் குரு, அதாவது 1ஆம் வீட்டிலே குரு, ஜென்ம குரு என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே ஜென்ம குருவாக வருகிறார், சொந்த வீட்டிற்கு வருகிறார். ஆகவே இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஓரளவு மன நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். அந்த ஓரளவு மன நிம்மதியை இன்னும் கொஞ்சம் இரட்டிப்பாக்கி அதிக மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஆமாம் அன்பர்களே, குரு பகவான் ஜென்ம குருவாக உங்கள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது மிதுன ராசிக்கு குரு 7 மற்றும் 10ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கின்றார். சில பாதிப்புகளோடு கூடிய பல நன்மைகளை உங்களுக்கு அருளப் போகின்றார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதன் தாத்பரியங்களுக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக மகத்தான வெற்றி உண்டு. அதே நேரத்தில் குரு பார்வை 5, 7, 9 வீடுகளை பார்க்குதார். சொல்ல வேணுமா? குரு பகவான் 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்த்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்று யோசியுங்கள். அவ்வளவு நன்மைகளை அள்ளித்தரப் போகின்றார். அதாவது குடும்பத்தில் திருமணமாகாத இருக்கிறவர்களுக்கு திருமண காரியங்கள், சுபகாரியங்கள் நடக்கும். காது குத்து, குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி பல சுபகாரியங்களை இந்த பார்வையின் மூலமாக குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். அதே நேரத்தில் சமூகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகிறது, மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம். பின்தங்கி இழந்து போய் இருக்கிறவங்கெல்லாம் இழ போறீங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழியில் இந்த இலை பார்த்தீங்கன்னா, ஆமாம், கார்த்திகை மார்கழி கார்த்திகை மார்கழி இல்லை, சாரி, இந்த பிப்ரவரி மாசி, தை மாதத்துலேருந்து இந்த மாசி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாசி வரைக்கும் இந்த இலை உதிர்காலம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வேப்ப மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை இல்லாமல் கொட்டி போயிடும். அவசரத்துக்கு ஒரு பிடி இலையை கூட ஒரு மரத்தில் பறிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடும். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் கடுமையான வெயில் காலம்தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பச்சை பசேலுன்னு இருக்கும், மற்ற மரங்களை விட மிக பசுமையாக இருக்கும். அது மாதிரி தாங்க உங்கள் காலம். இப்போ இலையுதிர் காலத்தில் இருந்து வசந்த காலத்திற்கு வந்துட்டீங்க. அந்த வேப்ப மரம் எப்படி பசுமையாக பச்சை பசேர்னு தெரிகிறதோ அதே போன்ற காலத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். மகத்தான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் கஷ்டங்கள் குறையும். இழந்து போன பிஸ்னஸ் எல்லாம் மீட்டெடுப்பீங்க. செயல்படாத நிகழ்வுகள்லாம் செயலுக்காகும். அதே நேரத்தில் பண சிக்கல்கள், பண கஷ்டங்கள் தீரும். நண்பர்கள் தேடி உதவக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களுக்கே பணம் கிடைத்ததுன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வரும். செல்வம் பெருகும். உங்களுடைய வருமானம் பெருகுவதனுடைய செல்வத்தினுடைய சேர்க்கை, சொத்து பத்து, வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அடுத்த லெவலில் உயரப்போகுது. அதே நேரத்தில் டிசம்பர் மாதம் வக்ர நிலைக்கு உங்கள் ராசிக்கு வருவதால் அக்டோபர் மாதம் எங்கே போகிறாரு? கடகத்துக்கு போகிறாரு. போய் திரும்பி எங்கே வர்றாரு? வக்ர கதியில் வர்றாரு, மிதுனத்துக்கு வர்றாரு. வரும் பொழுது சிக்கல்கள் உருவாகும். அந்த ஒரு மாத காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கும்.
திருமண தடை வரும், உடல்நல பிரச்சனைகள் வரும், குடும்ப பிரச்சனை வரும், வியாபாரத்தில் வந்து நஷ்டங்கள் ஏற்படலாம். நல்லா இருக்கிற நட்புகள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் வந்து அதை செயல்பாடுகளில் வந்து ஒரு மைனஸை உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும். நல்லா இருப்பீங்க, சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டு நீங்கள் பாதிக்கப்படலாம். இப்படியான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் வரும். ஆகவே இந்த வக்ரகதியில் இருக்கும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து வீட்டு உறுப்பினர்களோடு விட்டு கொடுத்து பேசணுங்க. இந்த காலகட்டங்கள் வந்து கவனமாக இருக்கணும். வக்ரகதியில் இருக்கும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். பேச்சில் வந்து கவனம் தேவை. குடும்பத்தில் வந்து 3ஆம் நபருடைய தலையீடு இருக்கவே கூடாது. உள்ளே கொண்டு வராதிங்க. நட்பெல்லாம் வெளியில் வச்சுங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அதே நேரத்தில் வந்து பெற்றோர்களுக்கு வந்து மதிப்பளிங்க. இளம் வயதினர் வந்து திடீர் முடிவு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க. பெண்கள்கிட்ட பழகும்போது கவனமாக இருங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சொத்து பத்து இழக்கிறது, அழிவின் ஆரம்பமே உங்களுக்கு வந்து பெண்களால் தான். கட்டின மனைவியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு, நான் எச்சரிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் பல்லாயிரக்கணக்கானவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேர் ஜாதகம் வர்றாங்க. இந்த மிதுனராசி அன்பர்கள் பெண்கள் விஷயத்தில் சபல புத்தி இருப்பதனால ஒரு சில பெண்களை தொட்டால் வாழ்வு வளம் பெருகும், ஒரு சில பெண்களை தொட்டால் அழிந்து சர்வநாசமாகிவிடும். அதுக்கு தான் யோனி தோஷம் என்பார்கள். அந்த யோனி தோஷம் வந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான், உங்களுக்கு அழிவு நிச்சயம். அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரும். உஷாராக இருங்க, தள்ளியே இருங்க. குடும்பம், உங்கள் உறவுகள் இதோடு நின்றுங்க. வெளியில் புதிய நட்புகளை வந்து பெண் நட்புகளை சேர்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு நிச்சயம். கவனமாக இருங்க. இது இந்த வருடமும் உங்களுக்கு நடக்க போகிறது. உஷாராக இருந்துங்க. அதே நேரத்தில் வந்து வீட்டில் உள்ளவங்களோட மனம் விட்டு பேசுங்க. அது பேசுறது கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக பேசினா தானே. பேசுறதுக்கெல்லாம் வெளியில் ஆளை தேடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு வர்றது ஆப்பு. கவனமாக இருங்க. ஆடம்பரங்கள் வேணாங்க. ஆடம்பரங்களுக்கான காலகட்டம் இது கிடையாது, விட்டுருங்க. அதே நேரத்தில் கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைக்க பாருங்க. உங்களிடம் அக்கறை உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. நம்ம சொந்த புத்தியை விட சுய புத்தியை விட சொல் புத்தி சொல்லுவாங்க, மற்றவிடம் கேட்பது. அது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களையும் அது தரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு வியாபாரத்தில் கவனம் தேவை. வெளிநாடுகள் சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு உஷாராக இருக்கணும். தடங்கல்கள் அரசாங்கத்தின் மூலமாக, சில இடைத்தரகர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். சரிங்களா, கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு இரண்டங்கட்டான்னு தான் சொல்லணும். அதாவது என்னென்னா, முன்னேற்றம் இருக்கும், திடீர்னு ஒரு இழப்புகள் இருக்கும், திடீர்னு நோய் தாக்கம் ஏற்படும். சில வேளை எல்லாத்தையும் மீறி நல்ல மகசூலையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவனமாக இருங்க. அதாவது மற்றவங்க கண்டவங்க சொல்கிற மருத்துவ விஷயங்களை வந்து பயன்படுத்தாதீங்க. அது சம்பந்தமான எக்ஸ்பர்ட் யாரோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எந்த பூச்சி மருந்து அடிக்கணும், என்ன செய்யணும், என்ன உரம் போடணும் அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கலந்து பேசி செயல்படுங்க. ஆலோசனை சொல்கிறதுக்குமா காசு கேட்பாங்க அதிகாரிகள்? இல்லை இல்லையா? அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க விவசாயத்துறையில். அந்த விவசாயத்துறையில் இருப்பவர்கள் வந்து விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக ஆலோசனை வழங்குகிறவர்கள். ஆலோசனைக்கு காசு கேட்டால் அவன் அரசியல் சேர்ந்தவன் கிடையாது, அயோக்கியன். அவனை வந்து மேலிடத்தில் வந்து புகார் அளிங்க. செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி. ஒரு சில புல்லுரிவுகள் இருக்கிறானுங்க, இந்த பணத்துக்காக வந்து எதை செஞ்சாலும் ஏதாவது கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறது. அது ஒரு கேவலமான காரியங்கள். அந்த காரியங்களை செஞ்சால் மேலதிகாரிகளுக்கு புகார் அளிங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? அதனால் சரியான நிபுணர்களை அணுகி விவசாயத்தை செஞ்சால் வெற்றி நிச்சயம். ரைட். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலம்தான். ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது. இருக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சோம்னா போதும். அதுலேயே பேரும் புகழும் கிடச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் பேராசைப்பட்டு பெரிய ஒரு பணத்தை கொடுத்து, இல்லை பெரிய ஒரு மீட்டிங் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மீட்டிங்கை போட்டு ஒரு பொறுப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புஸ்வானம் தான். உஷாராக இருக்கு.
அதே நேரத்தில் மேலிடத்தினுடைய அனுமதி இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. யாருக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு போய் அங்கே நிற்காதீங்க. அவனே உங்களுக்கு ஆப்பு வச்சுடுவான். கவனமாக இருங்க. மற்றவர்களுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து எந்த விஷயத்திலையும் போட்டுறாதீங்க. அரசு உள்ளவர்களுக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஏற்றமான காலம்தான், அதில் சந்தேகமே கிடையாது. பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதே நேரத்தில் புறம் பேசுகின்ற வேலை செய்யக்கூடாது. குறை கூறாதீங்க, மற்றவங்களோட குறையை காணாதீங்க. குறையுள்ளவன் தான் குறை காண்பான், குற்றம் உள்ளவன் தான் குற்றத்தை காண்பான். அப்ப நமக்கு நாமே பார்த்துக்கணும். நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு நாம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம குறைகளை நிவர்த்தி பண்ணணும். மற்றவன் குறைகளையே பார்ப்பதாக வேலையாக கொண்டிருக்க கூடாது. மற்றவர்களின் குறைகளை காண்பதையே வேலையாக கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு மைனஸ் தான். அந்த விஷயம் நீ செய்யக்கூடாது என்று சில திருவாசகங்களிலே குறிப்பிடப்படுகின்றது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான காலம், உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய காலம். ஆகவே இங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு புள்ளி வைக்கிறேன். என்னன்னா, ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், பெண்கள் ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, 2 பேருக்கும் தான் சொல்றேன். இச்சைகளுக்கு உட்பட்டு உங்களுடைய கலைத்துறை வாழ்வை சிதைத்து விட வேண்டாம். மிகுந்த கவனமாக வாழ்ந்தால் நிச்சயமாக முன்னேற்றம் வரும், அதில் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அக்கறை காட்டணும். உங்கள் உடம்புல நீங்கள் தான் அக்கறை காட்டணும். இரத்த நாள அடைப்பு, முதுகுதண்டு வலி, கழிவு உறுப்புகள் பாதிப்பு, இப்படி போன்ற பிரச்சனைகள் உங்கள் உடம்பில் வரலாம். ஆகவே இந்த உடல் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறையாக இருந்து கவனமாக உடம்பை பார்த்துங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். சுவர் என்பது உடல், சித்திரம் என்பது நாம் ஆற்றுகின்ற செயல்கள். ஆகவே நல்லபடி நம்ம செயல்பட்டு வாழ வேண்டும் என்றால் உடம்பை பார்த்துக்கொள்ளணும். அந்த உடம்பையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஆகவே அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு அதிக நற்பயன்களையும் சிறிய அளவு கெடுபலன்களையும் அவர் தரப்போகின்றார். குரு ஆகவே அதிகபட்சம் நல்லது தான் செய்வாருங்க. சனி போன்று இல்லை, குரு அதிகமாக நல்லது செய்வார். ஆனால் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் உங்களுடைய கர்மாவும் சரியாக இருக்கின்ற பொழுது, உங்களுடைய தசாபுக்தி சிறப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்போ இவ்வளோ பலன்கள் சொல்கிறோம் இல்லையா, சொல்லும் பொழுது உங்களுடைய தசாபுக்தியில் இப்போ கேது திசையோ இல்லது ராகு தசையோ சனி தசையோ இருந்தால் தாக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நன்மைகளினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும், கருதல் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்து அந்த ராசியினுடைய பலன்களை புரிஞ்சுக்கணும். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலம். கிட்டத்தட்ட 80-85% நன்மைகளையே அவர் கொடுக்க போகின்றார் ஜென்ம குருவாக இருந்து. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுடைய வாழ்வு மலரும், வெற்றி நிச்சயம். நாளை உங்களுடையது என்று நல்லபடி பயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.